வணக்கம். கந்தர அனுபூதியில் 16வது பாடலுக்கு வந்துட்டோம். தொடர்ந்து 51 பாடலையும் சொல்லி முடிச்சுருவோம். எப்படியும் 51 பாடலும் 51 விதமான நன்மைகளை அளிக்கக்கூடியது ஆன்மீக அன்பர்களுக்கு. இதில் ஏதேனும் ஒருவரோ இருவரோ அதை உணர்ந்து படித்து பயன்பெற்றாலே இது சொல்வதனுடைய பயன் எனக்கு கிடைத்து விட்டது என்று தான் நான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். வேற ஒன்றுமில்லை. 16வது பாடல். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியமானதுங்க. பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. நீங்களே யோசனை பண்ணிக்கிட்டே வாங்க, திருப்பி சொல்கிறேன். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ. ஓரா வினையேன் உழலத்தகுமோ. வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா. வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா. சுரலோக துரந்தரனே. அந்த பின்னால் உள்ள 2 வரியும் முருகனுடைய பெருமையை சொல்லுது. வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. அந்த என்ன பெருமைகள்ங்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் முதல் 2 வரியில் என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு? இந்த விண்ணப்பத்தை பாருங்கள். பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ. நம்ம உடல் இருக்குதே, அதுக்கு 3 விதமான காரணங்களால் பிணிகள் வருது. பல முறை சொல்லியிருக்கோம். வாதம், பித்தம், கபம். இந்த 3ம், வாதம்ங்கிறது வாயு கூடினாலும் குறைஞ்சாலும் உடம்புல என்ன மாற்றம் நிகழுமோ அதுதான் வாதம்ங்கிறோம். பித்தம் வெப்பம் கூடினாலும் குறைஞ்சாலும் என்ன விளைவுகள் வருமோ அதான் பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் வரும். கபம்ங்கிறது குளிர்ச்சி, உடம்புக்கு தேவையான அளவை விட கூடவோ குறைவோ இருந்தாலும் வரக்கூடிய நோய் தான் கபத்தினால் வரக்கூடியது. இதுதான் உடம்புக்கு வரக்கூடிய பிணி. இந்த உடம்பு பிணிப்படுகிறது. இது மருத்துவர் வாங்கி குணப்படுத்தக்கூடியது. ஆனால் இந்த உடம்பு இன்னொரு பெரும் பிணியையும் அனுபவிக்குது. அது என்ன? இந்த உடம்பு பெற்றதின் நோக்கமே மீண்டும் உடம்பை பெறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் விதிவசத்தால் கர்ம வினையினால் மீண்டும் மீண்டும் உடம்பை வாங்கி கொண்டே இருக்கிறோம். அதுதான் பெரும்பிணி. அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறார். மீண்டும் மீண்டும் உடம்பை வாங்கிறதுக்கு என்ன காரணம்? கர்ம வினைகள் காரணம். நாம் ஏற்கனவே சஞ்சித கர்மா நம்மளுடைய மொத்த வினை தொகுப்பில் இருந்து கொஞ்சம் பிராரத்தங்கிற வினையை இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு வாரோம். அதை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு வேற பாவம் செய்யாமல் இருந்தோம்னா அந்த கணக்குக்கு ஏறாமல் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம ஏகப்பட்ட வினைகளை ஆற்றுகிறோம். அதனால நம்ம கணக்கில் மீண்டும் மீண்டும் கர்மவினை சேர்ந்து கொண்டே போகிறது. மீண்டும் மீண்டும் கர்மவினை செய்வதற்கு நம்மளை எது தூண்டுகிறது? மாயை என்ற ஆசை தூண்டுகிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3ஐயும் தான் மாயையால் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ இந்த உடம்புக்கு வரக்கூடிய பெரும்பிணி மீண்டும் உடம்பை பெறுவது, மீண்டும் மீண்டும் பிறப்பது. அதற்கு காரணமானது என்னது? கர்மா. அந்த கர்மாவை தோற்றுவிக்கக்கூடியது எது? ஆசை. அப்போ ஆசை தான் முக்கியமான நோய்ங்க. இவ்வளவையும் இந்த பாட்டில் சொல்கிறார். அதான் பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. இப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தரும் அதைத்தான் சொல்கிறாரு, திருமந்திரம் அதைத்தான் சொல்லுது, அருணகிரியாரும் அதைத்தான் சொல்கிறாரு. ஏற்கனவே உடம்புக்கு வரக்கூடிய சிறு சிறு பிணிகளை பற்றி அவர் சொல்லலை. வாதம், பித்தம், கபம் என்ற மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூல்வர் வழிமுதலாய் எண்ணிய 3 வள்ளுவர் சொன்னாரே. இந்த உடற்பிணிகளை பற்றி நீங்கள் சொல்லலை. கர்மவினியால் வரக்கூடிய மீண்டும் மீண்டும் பிறத்தலாகிய பெரும்பிணியை சொல்கிறாரு. அந்த பெரும்பிணியை தோற்றுவிக்கக்கூடியது எது? பேராசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசையை தோற்றுவிக்கக்கூடியது. இந்த ஆசையால் தோற்றுவிக்கக்கூடியது தான் கர்மவினை. அந்த கர்மவினையால் வரக்கூடியது தான் பிறப்பு.
அப்போ இந்த பெரிய நோய் இது ஆசை. அதான் சொல்கிறாரு, பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு, பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ. இதுதான், இவ்வளவையும் உணராம ஞானம் இல்லாமல் நான் திரும்பி திரும்பி பிறக்கிறேனே, இது முறையா? எனக்கு ஞானத்தை வழங்க மாட்டாயா என்று மண்ணுலகில் உள்ளவர்களுக்கெல்லாம், நம்மளை மாதிரி சராசரி மனிதர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்க வேண்டி முருகனிடம் விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு நாம ஜெயம் செய்ய வேண்டும், நாம ஜபம் செய்ய வேண்டும் என்று போன பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் அதனுடைய விளைவுகளை பூரான் சொல்றார். ஆசையினால் வரக்கூடிய துன்பங்களை பூரான் சொல்றார். அப்போ ஆசையை விடுங்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். கோயிலில் போய் கூட நீ அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதே, தான் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். நீ போய் நான் மீண்டும் பிறவாது இருக்க வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாது இருக்க வேண்டும் தானே கேட்கணும். பிறவாது இருக்க வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாது இருக்க வேண்டும்னு கேட்கறத விட்டு போட்டு அதை கொடு, வீடை கொடு, வாசலை கொடு, நிலத்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. அதான் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்கள். அந்த ஆசையை விட இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்க மாட்டாயா? வழங்காமல் மீண்டும் மீண்டும் பிறக்க வைப்பது நியாயமா என்று கேட்கிறார். யாரிடம் கேட்கிறார்? வீரா, முது சூர்பட வேல் எறியும் சூரா. அசுரர்களையெல்லாம் வென்ற சூராதி சூரனே, பெரிய வீரனே, எனக்கு ஞானத்தை வழங்க மாட்டாயா? ஆசையை விரட்டக்கூடிய அந்த ஞானத்தை வழங்க மாட்டாயா? நீ தேவலோகத்தினுடைய காப்பாளன் ஆயிற்றே, தேவலோகத்தினுடைய காப்பாளனாக நிரந்தரமாக இருப்பவனே. அசுரர்கள் தேவலோகத்தை கைப்பற்றும் போதெல்லாம் தேவர்களுக்காக நீ வந்து இறங்கி அசுரனை கொன்றாயே. சூராதி சூரனே, பெரிய வீரனே, எனக்கு ஞானத்தை வழங்க மாட்டாயா என்று கேட்கிறார். இதில் ஒன்றை குறிப்பால் உணர்த்துகிறார். நம்ம மனதில் 30 கோடி தேவர்கள் என்ன அர்த்தம்? 33% நம்ம மனசில் வந்து தேவகுணம் இருக்கிறது, 66%, 67% அசுரகுணம் இருக்கிறது. அந்த அசுரகுணத்தை களைய வேண்டும் என்றால் முருகனே போற்றி, குமரனே போற்றி, குகனே போற்றி என்று நாமத்தை சொல்ல வேண்டும் என்று போன பாட்டில் சொன்னார். அப்போ அந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வீரன் சூராதி சூரன் யாரு? முருகன். முருகனுடைய நாமத்தை சொன்னாலோ, முருகனே போற்றி, குமரனே போற்றி, குகனே போற்றி என்று சொன்னாலோ, கந்தகுரு கவசம் படித்தாலோ, கந்தசஷ்டி கவசம் படித்தாலோ, வேல்மாறல் படித்தாலோ, திருப்புகழ் படித்தாலோ, கந்த புராணம் படித்தாலோ, அவனுடைய நாமங்களை எல்லாம் எப்படியாவது சொல்லிக்கொண்டு இருந்தாலோ, அந்த மனதில் உள்ள 67% உள்ள அந்த அசுரகுணங்கள் போய்விடும். அந்த அசுரங்களை அடிக்கக்கூடிய வீரனே, சூராதி சூரனே, தேவலோகத்தினுடைய பாதுகாவலனாக இருப்பவனே, நீ எனக்கு பேராசை எனும் பெரிய நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஞானத்தை வழங்க மாட்டாயா? ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற ஞானத்தை நீ வழங்கிவிட்டால் நான் ஆசையிலிருந்து விடுபட்டு விடுவேன். ஆசையிலிருந்து விடுபட்டு விட்டால் மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் தேடி போக மாட்டேன். அப்படி போகாமல் இருந்தால் கர்மவினை எனக்கு வந்து சேராது. கர்மவினை வந்து சேராமல் இருந்தால் மீண்டும் நான் பிறக்க மாட்டேன். மீண்டும் நான் பிறக்காமல் இருந்தாலே பெரிய நோயிலிருந்து விடுபட்டவனாவேன். அத்தகைய பாக்கியத்தை எனக்கு அருள்வாயாக வீரனே, சூராதி சூரனே, தேவலோகத்துடைய காப்பாளனாக இருப்பவனே என்று இந்த பாடலில் 16வது பாடலில் கூறுகிறார். பேராசை என்னும் பிணிபில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ. வீரா, முது சூர்பட வேல் எறியும் சூரா, சுரலோக துரந்திரனே. 16வது பாடல். 3ல் 1 பங்கு விளக்கத்தை சொல்லிட்டோம். இன்னும் 2 பங்கு விளக்கம் சொல்லியே தீரணும். ஒன்று ஒவ்வொரு விதமான குறிக்கோள் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாட்டை படிச்சிட்டோம்னா நம்ம மாயிலிருந்து விடுபடலாம், ஆசையிலிருந்து விடுபடலாம், அதனால கர்மவனையிலிருந்து விடுபடலாம். கர்மவனையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை ஏன் உழலத்தகுமோ. வீரா, முது சூர்பட வேல் எறியும் சூரா, சுரலோக துரந்தரனே என்பது இந்த பாடல். நன்றி.